சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. தமிழக பாஜக தலைவர் பதவி மாற்றப்படக்கூடிய நாள் அடுத்த வாரம் வரக்கூடிய நிலையில் புதிதாக தமிழக பாஜக தலைவராக நியமிக்கப்படுபவர் 2 நபர்கள் பெயர் அடிபட்டு வருகிறது. அதில் முதலாவது பெயர் நயினார் நாகேந்திரன் எம்எல்ஏ. ஆனால் அண்ணாமலை அவர்களிடம் கேட்டபொழுது அதிமுகவை கூட்டணியில் வைப்பதற்கு நயினார் நாகேந்திரன் உதவியாக இருப்பார், அவரை தலைவராக ஏற்றுக்கொள்ளலாமா, அவரை நியமிக்கலாமா என்று டெல்லி மேலிடம் அவரிடம் கேட்டுள்ளது. முதலில் அதிமுக பாஜக கூட்டணியை ஏற்படுத்தியது நயினார் நாகேந்திரன் தான். காரணம், நயினார் நாகேந்திரன் அவர்கள் அதிமுகவிலிருந்து பாஜகவிற்கு வந்தவர். ஆனால் அதை வைத்து மட்டும் முடிவு செய்துவிட முடியாது. ஏனென்றால் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு செல்வாக்கு மக்களிடம் கிடையாது. ஆனால் கோவையைச் சேர்ந்த ஒட்டுமொத்தமாக நறுமதிப்பை பெற்ற அதிமுகவிற்கும் சரி மக்களுக்கும் சரி நேரடியாக எந்த ஒரு பாதகமும் இல்லாமல் அரசியல் களத்தில் மும்முரமாக செயல்படக்கூடிய வகையில் அனைத்து விதமான சட்ட ரீதியான போராட்டங்களையும் எதிர்கொள்ளக்கூடிய வகையில் செயல்படக்கூடிய ஒரே பெண் என்றால் வானதி சீனிவாசன் தான் என்றும் அண்ணாமலை கூறியிருக்கிறார். அதாவது அண்ணாமலை அவர்களது பெயர்தான் தற்பொழுது மீண்டும் தொண்டர்கள் மத்தியில் பாஜகவின் தலைவராக இருக்க வேண்டும் என்று டெல்லி தலைமைக்கு கடிதங்களை பல ஆயிரம் கடிதங்களை அனுப்பி வருகிறார்கள். ஒருவேளை மாற்றப்படக்கூடிய நிலைமை ஏற்பட்டால் அண்ணாமலை அவர்கள் மகாராஷ்டிரா அல்லது கர்நாடகா மூலமாக மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்படுவார். அதனைத் தொடர்ந்து மத்திய அமைச்சராக பொறுப்பேற்பார் என்ற தகவலை நாம் ஏற்கனவே நேற்று பார்த்தோம். ஆனால் அவர் மூலமாகத்தான் தமிழக மாநில தலைவர் நியமிக்கப்படுகிறார் என்ற ஒரு தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. நயினார் நாகேந்திரனை பிடிக்கவில்லை என்ற காரணத்தினால் அவரது பெயரை அண்ணாமலை கூறவில்லை என்று நீங்கள் நினைத்துவிடக்கூடாது. வானதி சீனிவாசன் பாஜகவிற்கு மிக முக்கியமான ஒரு நபர். அதிமுகவுடன் அன்பாகவும் நட்புறவாகவும் கூட்டணியில் இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் விசுவாசமாக இருக்கக்கூடியவர் பாஜகவிற்கு என்ற தகவலையும் கூறியிருக்கிறார் அண்ணாமலை அவர்கள். மீண்டும் புதிதாக ஒருவேளை மாநில தலைவராக நியமிக்கப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டால் வானதி சீனிவாசன் பெயரை கூறுங்கள் என்று மேலிடத்திற்கு கூறியுள்ளார். ஆனால் பல கருத்துக்கள் அண்ணாமலை அவர்கள்தான் தமிழக பாஜக தலைவராக தொடர வேண்டும் என்றும் அவர் வந்த பிறகுதான் பட்டி தொட்டி எல்லாம் கிராமங்களுக்கு வரை சென்று பாஜகவின் உண்மையான கொள்கை என்ன, இதுவரை திமுகவினர்கள் பாஜக மக்களை சாதி ரீதியாகவும் சமய ரீதியாகவும் பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய கட்சி, அவர்களை விரட்ட வேண்டும் என்று இதுவரை பிரச்சாரம் செய்து வந்தார்கள். ஊழலை பற்றி அண்ணாமலை திமுகவை பற்றி வெட்டு வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த பிறகுதான் வீடுகளிற்கு மேல் பாஜகவின் கொடியே நம்பிக்கையுடனும் பாதுகாப்புடனும் கெட்டத் தொடங்கினார்கள் என்றும் அண்ணாமலைக்கு ஆதரவாக கூறி வருகிறார்கள்.